இன்று நாம் சிந்திக்க இருப்பது புண்ணிய நதியும் ஆனந்த குளியலும். அது என்ன? புண்ணிய நதியும் ஆனந்த குளியலும். பொதுவாக நம்ம நாட்டில் தான் பேசுகின்ற மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம். நம்ம வாழக்கூடிய மண்ணை தாய்மண்ங்கிறோம். ஓடக்கூடிய நீர் இருக்குது பாருங்கள், கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு பெண்மையை வைத்து நதியை வழிபடக்கூடிய தேசம் நம்முடைய பாரத தேசம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகத்திலே போய் கும்பகோணத்தில் நம்ம அந்த மகாமக காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய எதிரிலே உள்ள அந்த திருக்குளத்தில் குளித்து எழுந்திரிச்சோம்னா நம்முடைய ஆயுள் நீடிக்கிறதா அர்த்தம். ராமேஸ்வரத்தில் போய் நம்ம புனித நீராடினா பாவம் போகுதுன்னு நினைக்கிறோம். திருச்செந்தூர் கடலில் போய் நம்ம அப்படியே குளிச்சுட்டு கந்தவேல் கடவுளை நினச்சா நமக்கு சர்வ எதிரிகளெல்லாம் சங்கடங்கள்லாம் நீங்கி யமபயம் போய் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்னு நம்புகிறோம். முக்கடலும் சங்கமிக்கின்ற இடத்துல குளித்தோம்னா வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே உயர்றோம்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ மண்டல விரதம் இருந்து மாலை போட்டு மலைக்கு போகிறவங்க கூட பம்பையில் பிதுர் தர்ப்பணம் செய்கிறாங்க. ஏன்னா கங்கைக்கு இணையான புண்ணிய நதி பம்பை அப்படின்னு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திருச்சியில் அம்மா மண்டப படிக்கரையில் போய் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அஸ்வமேத யாகத்தை செஞ்சால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்துக்கு இணைன்னு நம்ம நம்புகிறோம். காரணம் இந்த நதிகள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால்தான் மூதறிஞர் ராஜாஜி எழுதுவார், கிணற்று நீர், குளத்து நீர், ஆற்று நீரும் தண்ணீர் தான், கங்கை, காவிரி, கோதாவரி, ராமேஸ்வரம், இந்த பம்பை இதெல்லாம் தண்ணீர் தான். அது வெறும் தாகத்தை போக்கும், இதுவும் தாகத்தை போக்கும். தாகத்தை மட்டுமல்லாமல் மனிதனுடைய பாவத்தையும் போக்கக்கூடியது. அண்மையில் நான் படித்த அந்த புத்தகம் பாவம் போக்கும் புனித நீர். நம்ம எல்லாரும் ஒரு பயணமாகவே புறப்படுறோம். இங்கே போய் ஜலக்கிரீடை ஆடிட்டு நம்ம வந்தால் அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும், வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எத்தனை பேர் உண்மையான ஃபெய்த்தோடு குளிக்கிறோமா, நம்பிக்கையோட அப்படின்னா? நான் அடிக்கடி வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. பொதுவாக எந்த ஊரில் இப்போ வடநாட்டில் இருக்கிறவங்க தென்னகத்து பகுதியில் குளிக்க வரும்போது சடார்னு இறங்கி குளிச்சிட மாட்டாங்க, முதல்ல காலை தான் விடுவாங்க. இப்போ நம்ம ஆட்கள் இப்போ கங்கைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, கங்கையில் ஒரு பெரியவர் இப்படி வச்சுக்கோங்க, அப்படியே குளிக்கணும்னு காலை விடுறாரு. நல்லா அந்த ஜில்லு உடம்புக்கு ஏற்றுக்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உடம்பு விடுவார். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னு ஆழமான இடத்துக்கு போய் குளிக்கணும்னு போகிறாரு. ஒரு 90 வயது பெரியவர், 80 தடந்தவர். நேராக அந்த சுழல் தண்ணி அப்படியே போகுது இல்லை, அடித்து கரை புரண்டு ஓடுறது, கங்கை தூக்கிடுச்சு. எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கத்தினாங்க. கூட அவங்க துணைவி சொன்னாங்க, ஆகா என் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்கன்னு. ஒரே நிறையா பேர் ஓடி வந்திருக்காங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என் புருஷனை காப்பாற்றுறது முக்கியம் இல்லை, பாவம் செய்யாதவங்க தான் தொட்டு தூக்கணும், பாவம் செஞ்சவங்க தூக்கிட்டீங்க, நீங்களும் அடிச்சுட்டு போயிடுவீங்க ஆற்றுல அப்படின்னு. வந்தவங்கெல்லாம் யோசிச்சாங்களாம், இவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம உயிர் போகுதுன்னு அப்படியே 10 அடி பின்னாடி போனாங்களாம். ஒரே ஒரு ஆள் வந்தானா, திடீர்னு கலட்டி இருக்க வேட்டி அப்படி கலட்டி போட்டு கங்கை கரையில் உள்ளே போய் நீச்சல் அடித்து இவர் தலையை முடியை பிடிச்சி கரைக்கு கூட்டி 2 குத்தி வாயிலேருந்து தண்ணியை எடுக்க வச்சு பிழைக்க வச்சு அந்த அம்மாட்ட உங்கள் புருஷனை மீட்டு கொடுத்துட்டேன், நான் புறப்படுறேன்னு வேட்டியை கட்ட போனானா. இந்த வந்திருக்க எல்லாரும் உயிரோன்னு கத்தினாங்களாம். இவரை தகாத வார்த்தையெல்லாம் சொன்னாங்களாம். சில பேர் அடிக்கக்கூட கை வாங்கினாங்களாம். அவன் பொறுமையாக நின்று நிதானமாக கேட்டானா, எப்பா ஒரு மனுஷனை ஒரு நதிநீரில் புண்ணியம்னு நினச்சி வர்ற இடத்துல தவறி விழுந்தவரை காப்பாற்றினது தப்பான்னாராம். தப்பு இல்லை, ரொம்ப தர்மம், சரியாக செஞ்ச. ஆனால் அதில் ஒரு சின்ன சங்கடம் இருக்குது. என்ன? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? பாவம் செய்யாதவங்க, குற்றச்செயலில் ஈடுபடாதவங்க, அவங்க தான் காப்பாற்றணும், இல்லாட்டி அவர் உயிர் போயிடும், உன் உயிரும் போயிடும்னாங்களே. நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் பாவமே செய்யலையா? உன்னை பார்த்தா பெரிய வாலிப இளைஞர் மாதிரி இருக்கே, பாவமே செய்யாமே நடந்துட்டியா காலத்தைன்னாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், ஐயா எனக்கு இந்த பாவ புண்ணியத்து மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இந்த பாவ புண்ணியத்து மேலே நம்பிக்கை கிடையாது. நான் தினசரி கங்கை கரைக்கு வருவேன்,
பக்கத்தில் மண் எடுத்து பல் விளக்குவேன், 3 தடவை தண்ணி எடுத்து வாய் கொப்பளிப்பேன். அப்புறம் அன்றாட பணிகளை பார்க்க போயிடுவேன். எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கேருந்து 5வது கிலோமீட்டரில் மயான பூமி இருக்குல்ல, அதில் பணியாற்றுவேன் எங்கள் அப்பாவோட. நான் புலையன். அதிகாலையில் நேரத்துல எல்லாம் இங்கே வந்து பல் துலக்க வருவேன். காலையில் விதவிதமாக ஆச்சாரிய பெருமக்கள் உட்காந்து சின்ன சின்ன இலையை வச்சு பிண்டங்களை உருட்டி தர்ப்பணம்லாம் கொடுத்து கடைசியாக அதை தூக்கிட்டு பின்பக்கமாக போட்டு 3 தடவை முக்கி முன்பக்கமாக வந்துரு, பாவமெல்லாம் போயிடும். 3 தடவை பின்பக்கமாக போட்டு 3 தடவை முக்கி பின்பக்கமாக போட்டுட்டு முன்பக்கமாக வந்துரு, பாவமெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு நாள் கூட நான் குளித்ததில்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவர் அடிச்சுக்கிட்டு போக, நான் காப்பாற்றணும்னு நினைக்க, நீங்கள்லாம் ஓடி வர, அதுக்குள்ளே அந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், பாவம் செய்யாதவங்க தான் தொட்டு தூக்கணும், இல்லாட்டி உயிருக்கு ஆபத்துன்னாங்கள. நான் சடார்னு விழுந்துட்டேன். அடிச்சுக்கிட்டே போகும்போது தான் யோசித்தேன், நம்ம பாவம் செஞ்சதாகவே வச்சுக்கோயேன், நம்ம தான் இந்த தண்ணியில் குளித்தா பாவம் போய் புண்ணியவானாக மாறிடுவான்னு எத்தனை வருஷமாக இந்த ஆச்சாரியர்கள் சொன்னதை கேட்டோம். அந்த நம்பிக்கையினால் காப்பாற்றிட்டேன் அப்படின்னாராம். இப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாங்க, குளக்கரைகளுக்கு செல்வதும் நதிநீர் ஆடுவதும் புனித நதியில் தன்னை எழுந்து நீராடி வருவதும் என்பதல்ல வாழ்க்கையின் குறிக்கோள். நம்முடைய பாவத்தை அது போக்குகிறது என்கின்ற நம்பிக்கை குளியல் வேண்டும். என்னது? பாவத்தை போக்குகிறது என்கின்ற நம்பிக்கை குளியல். அது காசியாக இருக்கலாம், ராமேஸ்வரமாக இருக்கலாம், கயாவாக இருக்கலாம், பம்பையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய கும்பகோணம் மகாமகமாக இருக்கலாம், அல்லது சாதாரண திருக்கோயிலினுடைய புண்ணிய தீர்த்தம்னு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில குலதெய்வ கோவிலில் 5 குடம் 7 குடம்னு ஒரு பாறை மேலே உட்காத்தி வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வேண்டியிருப்பாங்க. அந்த நதியில் நீராடினா பாவம் போய் புண்ணியம். குளியல் என்பது அல்ல முக்கியம், அதிலே நம்பிக்கை என்பது தான் முக்கியம். எனவே நதி நீராடுவதும் நம்பிக்கையோடு குளிப்பதும் நம்முடைய சம்பிரதாயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.